السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لعلك باخع نفسك ألا يكونوا مؤمنين. قال نبينا صلى الله عليه وسلم: حجبت النار بشهوات وحجبت الجنة بالمكاره. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை திருத்துவதற்காக வேண்டி, மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு என்ன செய்கின்றான்? லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பியிருக்கின்றான். இந்த நபிமார்களில் சிலர்கள் நம்முடைய மௌத்திற்கு பின்னால் நம்முடைய சந்ததிகள் எப்படி இருப்பார்கள், எந்த வாழ்க்கையை வாழ்வார்கள், எந்த நிலையில் இருப்பார்கள் என்று கவலைப்படக்கூடிய ஒரு செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கின்றார்கள், என்னுடைய மௌத்திற்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், யாருக்கு நீங்கள் வழிபடுவீர்கள் என்ற ஒரு கவலையை தெரிவிக்கின்றார்கள். இந்த செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லி காமிக்கின்றான். பொதுவாக மனிதனுடைய நிலைமை என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது நம்முடைய சொத்து பத்துகள் யாருக்கு சேர வேண்டும், எப்படி சேர வேண்டும், இந்த கவலை மட்டும்தான் இருக்குமே தவிர நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையில் இருப்பார்களா, நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை வணங்கினார்கள், நாம் மரணத்திற்கு பின்னால் இதே ஏகத்துவ கொள்கையில் இருப்பார்களா என்பதாக சிந்திப்பது கிடையாது. ஆனால் நபிமார்கள் இப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். இப்படி சில நபிமார்களுடைய செயல்பாட்டை, அவர்கள் கவலைப்பட்ட விஷயத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். ஆனால் இறுதியாக இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட காத்தமு நபி என்று அல்லாஹ்வினால் புகழப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கவலை அவர்களையே மாய்த்து விடும் போல் இன்று இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். லஅல்லக பாகிஉ நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே, நீங்கள் உங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, உங்களுடைய ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்ளுங்கள் போன்றிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள், ஆதங்கப்பட்டார்கள். ஆனால் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, நபியே, உங்களுடைய கொள்கைகளை உங்களுடைய சமுதாயத்தவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்ளுங்கள் போன்றிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தி மீது எப்படிப்பட்ட ஒரு கவலை வைத்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்துமார்கள் நமக்கு பிறகு எப்படி இருப்பார்கள், நாம் கொண்டு வந்த கொள்கையில இருப்பார்களா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவார்களா, அல்லது இணையக்கூடிய காரியத்தை சென்றுவிடுவார்களா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களை விட அதிகமாக கவலைப்பட்டார்கள். வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், இவன் இறந்து விடுகின்றான். இவனுக்கு தொலைவிப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்கின்றார்கள். அதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அவன் ஒரு முனாஃபிக், அவன் இந்தந்த நாளிலே இந்தந்த நேரத்திலே இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி காமித்தான் என்பதாக சொல்லி காமித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, உமரே, கொஞ்சம் சற்று ஒதுங்கி நில்லுங்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எனக்கு என்ன செய்திருக்கின்றான், பிற மக்களுக்கு பாவமன்னிப்பு தரக்கூடிய ஒரு சலுகை எனக்கு கொடுத்திருக்கின்றான். அதனால் நான் 70 முறை அல்ல
இதைவிட அதிகமாக நான் அல்லாஹ்விடத்தில் இவனுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்றிருந்தால் அதையும் நான் செய்ய தயாராக சொல்லி காமிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முனாஃபிக் இறந்து விடுகின்றான், அவனுக்கு தொலைவதற்காக வேண்டி நபியவர்கள் செல்கின்றார்கள். நபியினுடைய தோழர் தடுக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக், இந்த இறந்து போயிருக்கின்ற இந்த முனாஃபிக்கானவன் அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் சொல்லக்கூடிய இந்த முனாஃபிக் உங்களை பற்றி இந்தந்த நாளிலே இந்தந்த நேரத்திலே இப்படியெல்லாம் சொன்னானே, இப்படியெல்லாம் சொல்லி காமித்தானே என்பதை நினைவுபடுத்துகின்றார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 முறை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறான். இவனுக்காக வேண்டி 70 முறை அல்ல, இதைவிட அதிகமாக நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால்தான் இவனை மன்னிப்பான் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், அதையும் செய்வதற்கு நான் செய்கின்றேன் தயாராக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முனாஃபிக் இறந்து விடுகின்றான். நம்முடைய உம்மத்திலே ஒரு முனாஃபிக் இறந்து விடுகின்றான். அவனை எப்படியாவது சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு கொண்டாக வந்து விட வேண்டும் என்ற ஒரு கவலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே சில பிறகு செய்திருக்கின்றான். பெருமானாருடைய உம்மத்திலே நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறக்க வைத்து வாழ செய்திருக்கின்றான். நம்முடைய நிலையை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையை எந்த வழியில் பின்பற்ற வேண்டுமோ அந்த வழியை நான் பின்பற்றினால்தான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியாளர்களை கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பான். இல்லை என்று சொன்னால் நம்முடைய இம்மையினுடைய மறுமையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக அடிபணியக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனதிற்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.